ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயும் காவேரியும் வந்து அங்க கார்ல போயிட்டே இருக்காங்கல்ல. அப்ப விஜய் வந்து சும்மா இல்லாம காவேரி கிட்ட, "ஏன் காவேரி இந்த கண்மணி அன்போட அந்த பாட்டு பாட" அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு லைன் பாடுறாரு. அப்போனே காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "நம்ம கொடைக்கானல்லேருந்து வந்தப்போ நீ இப்படி தானே பாடுறேன்னு சொல்லிட்டு உன்னோட அப்படியே ராக் வாய்ஸ்ல கத்திக்கிட்டே வந்த. அதனால இந்த மாரி எப்படி அந்த சிநேகிதி வாய்ஸ் வந்து கோவை சார்ல அவங்க பாடுனோனே எல்லாமே மாறி போயிடுச்சோ, அதே மாரி நீ பாடுனோனே இந்த பாட்டு மாறி போயிருச்சு. அந்த ஊமை என்றால அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் பாடேன்னு" சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டே வராரு. அப்போனே காவேரி வந்து டக்குன்னு என்ன கேட்குறாங்கன்னா, "ஏன் வெண்ணிலா நல்லா பாடுவாங்களா?" அப்படின்னோனே, விஜய் "என்ன கேட்ட?" அப்படின்னோனே, "இல்ல வெண்ணிலா பாடுவாங்களான்னு கேட்டேன்னோனே." "இல்ல எனக்கு தெரியாது" அப்படின்னோனே, இப்ப காவேரி வந்து மைண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த விரல்ல சொடக்கு விழும் சொல்லி அந்த அளவுக்கு தெரியுது. பாடுவாங்களான்னு தெரியாதா? அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளயே நினைக்கிறாங்க. இப்ப விஜய் என்ன யோசிச்சு பார்க்குறாருன்னா, ஒரு வாட்டி காவேரி கேட்பாங்கல்ல, "நானா? வெண்ணிலாவா?" அப்படின்னு சொல்லும்போது, விஜய் "வெண்ணிலா தான்" அப்படின்னு சொல்வார்ல. அத யோசிச்சு பார்த்துட்டு, அதனால தான் இவ அப்படி கேட்கிறா போலன்னு சொல்லி கெஸ் பண்ணி என்ன சொல்றாருன்னா, "எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும்னோனே." "என்ன எதுக்கு உங்களுக்கு பிடிக்கணும்? நீங்க தான் டைவர்ஸ்லலாம் சைன் வாங்கிட்டீங்கல்ல. அதான் அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல. இனிமே டைவர்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் போக தானே செய்யணும்." அப்படின்னோனே, விஜய் என்ன கேட்குறாருன்னா, "என்ன விட்டுட்டு நீ போயிட்டன்னா நான் எப்படி நின்னு அப்படி திரியணுமா?" அப்படின்னோனே, "ஏன் உங்களுக்கு தான் வெண்ணிலா இருக்காங்கல்ல." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ப காவேரிய பார்த்து விஜய் கேட்குறாரு, "அப்ப நீ என்னைய விட்டுட்டு போயிருவியா?" அப்படின்னோனே, போயிருவேனே. போய் போய் என் லைஃப்ப பார்த்துட்டு நான் ஜாலியா இருப்பேன்னோனே, ஜாலியா இருப்பானாம்ல, எவ்வளோ ஒரு ஈகோ அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே காவேரிய திட்டிட்டே வர்றாரு விஜய். இங்க என்ன ஆகுதுன்னா, கங்காவும், குமரனும் ஆட்டோல தனியா வராங்க. அவங்க வந்து அங்க நடந்தது இதெல்லாம் பேசிட்டு அப்படியே சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. இங்க வீட்டுக்கு சாரதா, பாட்டி, நர்மதா 3 பேரும் வரும்போது தாத்தாவ பார்க்குறாங்க. அப்ப தாத்தா கிட்ட சொல்றாங்க இந்த மாரி, "நாங்க விஜய் தம்பி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. நாங்க அங்க போயிட்டோம். இவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியில போயிட்டாங்கங்கிற" விஷயத்தெல்லாம் தாத்தாட்ட சொல்றாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்து பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவைங்க 2 பேரும் சின்னஞ்சிறுசுகள்ல குமரனையும், கங்காவையும் பத்தி பேசுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியா ரூம் கூட இல்ல. அதனால ஒண்ணு அவங்க 2 பேரையும் தனி குடித்தனம் வைக்கணும். இல்லாட்டி அவங்களுக்காக நம்ம வீடு மாறி தான் போய் ஆகணும். வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து இந்த மாரி சொன்னத பார்த்துட்டு விஜய் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு ரொம்ப ஈகோல்ல" அப்படின்னோனே, "ஆமா நான் ஒரு ஈகோயிஸ்ட்டாவே இருந்துட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம உனக்கு ஒரு பொசசிவ்னெஸ் இருக்கணும்னே, "எனக்கு என்ன பொசசிவ்னெஸ் இருக்கு? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, "காதல், அன்பு இதுக்குன்னா உருவமே இல்லல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் சுத்தி வளைச்சு சொல்றீங்க? நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்கு? அதையே டைரக்ட்டா சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு சண்டை போட்டே வராங்க. அப்புறமா காவேரி வந்து, "நான் கார் ஓட்டவா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா மாறி உட்காந்து காவேரி கார் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபோன் வருது. "என்ன எல்லாம் ரெடி ஆயிருச்சா? எதுவும் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருந்தா கூட சைன் வைங்கன்னு" சொல்லிட்டு காவேரி கிட்ட ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு வண்டி விட சொல்றாங்க. "இல்ல எங்கேயோ சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னோனே, ஏன் பசிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "இல்ல உங்களுக்காண்டி தான் கேட்டேன்னு" சொல்லிட்டு காவேரி அப்படியே சமாளிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரிய வந்து ஒருத்தவங்க வந்து விஜயோட கேபின் கூட்டிட்டு வராங்க. காவேரி அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே பயந்த மாரியே வராங்க. அப்போ லாயர் வந்து விஜய் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே அந்த அக்ரீமெண்ட் இருக்குல்ல, அத வச்சு மியூச்சுவலா நம்ம ப்ராசஸ் பண்ணி டைவர்ஸ் வாங்கிரலாம் அப்படின்னோனே, காவேரி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்